என்னோடய ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 20 மினிட்ஸில் சட்டுன்னு சாம்பார் வச்சிடலாம். குக்கர் எடுத்து 1 கிளாஸ் துவரம்பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றி துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் துவரம்பருப்புக்கு 1.5 கிளாஸ் தண்ணி 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி இந்த பருப்புலேயே போட்டுருங்க. இது கூட பச்சை மிளகாவும் பச்சை மிளகா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அது ரெண்டும் ஆட் பண்ணல. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி குக்கரை மூடிடுங்க. 5லேருந்து 6 விசில் தாராளமாக வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4லேருந்து 5 பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டு பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணி இதில் போட்டு இதோட நல்லா வதங்கணும். நல்லா அது கூழாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்லா காயிலையுமே ஒவ்வொரு காயும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாங்காய் இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாதீங்க. சாம்பார் கொதித்து முடிக்கிற ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் முருங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் வந்து பருப்புக்கும் சேர்த்து தான் இதில் போடுறேன். ரெண்டுத்துக்குமே நீங்கள் கணக்கு பண்ணி உப்பு போட்டுட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. காய் வெந்துருச்சான்னு நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து புளி ஒரு கொட்டை வந்து ஊற வச்சுருக்கேன். புளி வந்து கடைசியாக தான் ஊற்றணும். இப்போ நீங்கள் ஊற வச்சா போதும். பருப்பும் நீங்கள் கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடைசியில் தான் அது ரெண்டுமே தேவை. இப்போ நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சி கடாயிலேயே நீங்கள் ஊற்றிடுங்க. பருப்பை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ நீங்கள் புளி வந்து அப்போ ஊற வச்சுருக்கீங்களா, சும்மா ஒரே ஒரு வாட்டி வந்து புளியை மட்டும் நீங்கள் கரைச்சி இப்போ ஊற்றிடுங்க. ஏன்னா வந்து புளி ஊற்றினா தான் நீங்கள் மதியானம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஈவினிங் வரைக்குமே நல்லாயிருக்கும். அதனால் புளி மட்டும் லைட்டாக கரைச்சி ஊற்றிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா புளி ஊற்றுறதுனால ஒரு கொதி நல்லா கொதித்து வரும். நல்லா கொதித்து நிறையா மேலே வர அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சாம்பார் வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.